ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரீசெண்டாக மதுரையில் இருக்கிற என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கும்போது யூஸ்வலாக வெளியில் எங்கேயும் போகிற மாதிரி போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்த இடம் தான் மதுரை டு சிவகங்கை ரோட்டில் இருக்கிற கீழடி மியூசியமுக்கு தான் வந்திருந்தோம். ரொம்பவே அழகான இடம். கண்டிப்பாக குழந்தைங்களோட ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 15 இயர்ஸுக்கு உள்ளே தான் வந்துட்டு இந்த பிளேஸை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசியமுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 15 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு. உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு மினி தேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இந்த கீழடியை பற்றி ஒரு சின்ன படம் ஒன்று ஷோ பண்ணுறாங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளே போக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. இந்த படம் பார்த்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பில்டிங்காக. கிட்டத்தட்ட இந்த பில்டிங் வந்து ஒரு 5 ஏக்கரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னோர்கள் யூஸ் பண்ண திங்ஸ் ஒன்று பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு உர கிணறுன்னு சொன்னாங்க. கிணறு இறக்குறதுக்கு யூஸ் பண்ண உரைய கூட சேஃபாக தோண்டி எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்துட்டு வெளியில் வர அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து இதை சுற்றி பார்த்தோம். புதஞ்சிருந்த எல்லா திங்ஸையும் சேஃபாக தோண்டி எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் லைட் செட்டிங்லாம் பண்ணி ரொம்பவே சேஃபாக கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. பழைய கற்காலம் மண்பாண்ட தொழிலில் ஸ்டார்ட் பண்ணி இரும்பு, செம்பு, உலோகம், தங்கம்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சேஃபாக இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கன்னு சொல்லி வார்னிங் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. மற்றபடி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தேவையில்லை. இங்கே எல்லாமே போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே எல்இடியில் வந்துட்டு 3D அனிமேஷன் பிக்சராக ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே பார்த்தே வந்து இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு நார்மல் மோடில் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் மோஷனில் வச்சேன்னா உங்களுக்கு இந்த பிளேசஸ்லாம் பார்த்த ஃபீல் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் என்டையர் ஏரியாவையும் சலிப்பே தட்டாமல் பொறுமையாக ரசித்து பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
பவுல்ஸ் எல்லாமே நெசவு தொழில் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம மக்கள் யூஸ் பண்ண அடுப்பை கூட தோண்டி எடுத்திருக்காங்க. பட் எல்லாமே டேமேஜ் தான் இருந்தது, எதுவுமே ஃபுல்லாக இல்லை. பட் அதையும் சேஃபாக ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது கூடவே அவங்க கிச்சனில் யூஸ் பண்ண அரவக்கல் இதெல்லாம் கூட இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே போனோம். அங்கே வந்துட்டு இரும்பில் உள்ள பொருட்கள்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து வித்தியாசமாக என்னென்னா, நம்ம இப்போ கிளியாஞ்சட்டி விளக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து இரும்பில் விளக்கு செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விளக்கு எல்லாமே சேஃபாக 1 by 1 எடுத்து வச்சு லைட் செட்டிங்கோடு வச்சுருந்தாங்க. இது போக செப்பு விளக்கு, அவங்க யூஸ் பண்ண கத்தி, வாள், ஈட்டி எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க.
யானையோட தந்தத்தில் செஞ்ச சீப்பு, சங்கில் செஞ்ச வளையல் எல்லாமே இருந்துச்சு. வளையல் எல்லாமே வந்து உடஞ்ச பீஸ் தான் இருந்தது, முழுசாக எந்த பேங்கிள்ஸும் இல்லை. அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூமு. என்னன்னா தங்க அணிகலன்கள் போட்டு ஒரு ரூம் இருந்தது. உள்ளே போய் தங்கம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜுவல்ஸோட பிக்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது. குட்டியாக கொஞ்சமாக தங்கம் மட்டும் இருந்துச்சு. இப்போ நாம் யூஸ் பண்ணுற இந்த டெரகோட்டா ஜுவல்லரிஸ்லாம் அப்போவே இருந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பி தர்மாபுரியிலேருந்து வந்திருக்காராம். ஸோ என்னை பார்த்துட்டே இருந்தார். அக்கா நீங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டார். யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா நானும் வீடியோவில் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே நமக்கு பப்ளிக்கு வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நான் இதை வந்து கேரம்னு நினச்சேன். இந்த மிஷின் ஒர்க் ஆகலை. இது என்ன கேம் அப்படின்னா, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பகடை உருட்டி விளையாடுவாங்கள்ல, ஸோ அதை இந்த மாதிரி அனிமேஷன் கேம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி டைஸ் உருட்டி விளையாடுறது, அப்புறமேட்டி அந்த காலத்தில் உள்ள லாங்குவேஜில் வேர்ட்ஸ் கொடுத்து அதை இப்போ உள்ள தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய கேம் எல்லாம் இருந்தது. எல்லாமே ட்ரை பண்ணோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது விளையாடுறதுக்கு.
இடத்துல வந்துட்டு நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்துச்சு. நான் ஏதோ துணி துவைக்கிற கல்லுன்னு சொல்லி நினச்சேன். அங்கே இருக்கிற போர்டை பார்த்தா அது ஏதோ நடுக்கற்கள் சொல்லி போட்டிருந்தது. இந்த சைட் பார்த்தா குட்டீஸ்லாம் ஏதோ கண்ணில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி கீழே விழுந்து விழுந்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு போய் வா நம்மளும் அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அக்கா பொண்ணு ஆல்ரெடி சொல்லிகிட்டே வந்தா இது வர்ச்சுவல் வீடியோ, வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கண்ணில் மாட்டிருக்கிற அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு உள்ள வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அதை பார்க்கும்போது நாம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் லைவாகவும் வீடியோஸ் வந்து தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற பசங்க கையெல்லாம் வீசிட்டு கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக 2 கையுமே வந்துட்டு அந்த கேமராவை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். இருந்தாலுமே அந்த கை நீட்டி வாங்கணும், கீழே விழுந்து கேட்ச் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது இந்த ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கபோர்டை அரேஞ்ச் பண்ணி லைட் செட்டிங்லாம் பண்ணி உள்ளே சேஃபாக வச்சுருக்காங்க. இந்த ரிசர்ச் அப்போ கிடச்ச மண்ணையும் வந்துட்டு சேஃபாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.